நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு 9:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடைபெறும் தேவ செய்தியும் ஜெபமும். சகோதரன் கார்த்தி சி கமாலியேல் அவர்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தொடர்புக்கு 046353533535. பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சுகமாக ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம். நீங்கள் குடும்பமாக பாட்டு பாடி ஜெபிக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஆண்டவருடைய ஆளுகை பிரசன்னமும் இருந்தால் சாத்தான் உள்ளே நுழைய முடியாது, சேதத்தை உண்டாக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்க தவறுறீங்க, ஆண்டவரை துதிக்க தவறுறீங்க, வேத வசனத்தை வாசிக்க தவறுறீங்கன்னா சாத்தான் உங்களுக்குள்ளே நுழைய முடியும், சேதத்தை உண்டாக்க முடியும். அதனால தான் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும்னு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் தினந்தோறும் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் உங்களோட நான் ஜெபம் செய்கிறேன், அப்படி தான் முடியும். நிறைய ஊழியம் இருக்கிறதில்ல. அப்போ நீங்கள் தினந்தோறும் காலையில் அல்லது மாலையில் குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடி துதித்து நீங்கள் ஜெபிக்கணும்ல. உங்களை அதில் உற்சாகப்படுத்த தான் உங்களோட இணைந்து ஜெபிக்கிறோம். இப்போது 2 பாடலை நம்ம பாடின பிறகு சில முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அது ஆண்டவரை துதித்து பாடும்போது ஒரு நன்றி உள்ள இருதயம், ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆண்டவர் எவ்வளவு நன்மை எனக்கு செய்திருக்கிறாரு, அவருக்கு நன்றி, அப்படி உணர்ந்து நம்ம துதித்து பாடும்போது தான் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே
என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டி, பாவங்களை போக்கிவிட்டி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். அவருக்கு நன்றி சொல்லி துதித்த பாடும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அற்புதமான ஒரு ஆண்டவர். இப்போ இன்னொரு பாட்டை பாட போகிற தெரிந்த பாடல் தான். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. இயேசு சீக்கிரம் வர போகிறார், உண்மைதானே? அந்த அடையாளம் எல்லாம் நடக்குது பாருங்க. யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிறைய சேதங்கள், பாதிப்புகள் இயற்கையினால், சமீப நாட்களில் அந்த மண் சரிவினால் ஆயிரக்கணக்கான பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. பல தேசங்களில் இதை நடக்க ஆரம்பித்து விட்டார். பாப்புவா நியூகினியில் 1000க்கு அதிகமான பேர் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிட்டாங்கன்றாங்க. இன்னும் சில தேசங்களையும் இந்த மண் சரிவினால் நிறைய பாதிப்புகள், புயல் காற்றினால் மரணங்கள் சம்பவித்த செய்தி வருகிறது. இப்போ வெயிலின் கொடூரத்தினால் மரண சம்பவம் வருகிறது. கொள்ள நோய் சீக்கிரம் வரப்போகுது, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது. அப்போது பஞ்சங்கள் பல தேசத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. யுத்தங்கள் பல தேசத்தில் இரத்தத்தை சிந்த பண்ணி கொண்டு இருக்கிறது. எல்லாமே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை விளங்க பண்ணுகிறாரு. அப்போ நீங்கள் குடும்பமாக வருகைக்கு ஆயத்தப்படணும். இயேசு வரும்போது குடும்பமாக போகணும் இல்லை? உங்கள் குடும்பத்தில் 2 பேர் மட்டும் போய் 2 பேர் கைவிடப்பட்டீங்கன்னா எவ்வளோ வேதனை இல்லை? எல்லாருமே வருகையில் காணப்பட ஆயத்தப்படணும். அதுக்கு தான் நம்முடைய ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்காக செயல்படுவது எல்லாமே இந்த காலத்தில் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மன்னன் இயேசு வருகிறார், மகிழ்ந்து பாடிடு. மணவாளனாய் வருகிறார், நியாயாதிபதியாய் வருகிறார், அவரை துதித்து பாடி மகிழுவோம். மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர், மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர், மகா மேன்மையானவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு.
பொத்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே ஜொலித்திடுதே. பொத்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. இயேசுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு தான் இந்த ஜபங்கள் எல்லாமே. இதுக்கு தான் வாக் வித் ஜீசஸ், இன்னைக்கு தினம் வசன வாசிங்க, ஜெபிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இயேசு சீக்கிரம் வரப்போகிற ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். நிர்விசாரமாக இருந்தால் கைவிடப்பட்டு விடுவோம். அவருடைய வருகையில் காணப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. ராஜாதி ராஜாவாக வர்றார். அவர் வருகையில் போயிட்டாதான் அதான் பெரிய ஆசீர்வாதம். நான் ஏதோ சர்ச்சுக்கு காணி கொடுக்குறேன் போயிடுவேன்னு நினைக்காருங்க, போக முடியாது. சர்ச்சுக்கு காணி கொடுக்குறனாலேயோ இயேசு உடிக்கிற காணிக்கை கொடுக்குறனாலேயோ பல்லவத்தில் போயிட முடியாது. நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஏதோ கடமைக்கு பேருக்காக ரெகுலராக செய்கிறேன் பாருங்க, அதெல்லாம் வச்சு போக முடியாது. ஆயத்தமாகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆயத்தம்? ஆண்டவர் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்க. லூக்கா 21:36 சொல்கிறாரு, இயேசுவை நீங்கள் சந்திக்கணுமானா எப்பொழுதும் ஜெபமணி விழித்து. இயேசு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ ஏதோ காலைல 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், ராத்திரி 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், வருகையில் போயிடுவேன்னு நினச்சிடாருங்க. இயேசு சொல்வதை கவனித்த நடக்க அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம அது மாத்திரம் ஆயத்தப்படணும். இல்லை, ஆயத்தம் இல்லாதவங்க பல்லத்து ஆண்டோடைய வருகையில் காணப்பட முடியாது. அதுக்கு தான் இந்த ஜபங்கள் எல்லாமே. அதை மனதில் வைத்து சும்மா வெறும் உலக நன்மைக்காக இந்த ஜபங்கள் எல்லாம் இல்லை. உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி ஜெபத்தில் நிலைநிறுத்தி வருகையில் நீங்கள் காணப்படணும். அதான் என்னுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லா குடும்பமாக நீங்கள் வருகையில் காணப்படணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதில் கைவிடப்பட்டுட்டா என்ன பணம் நீங்கள் செலவு பண்ணியும் காணி கொடுத்த பிரயோஜனம் இல்லை. காணிக்கை வச்சு பல்லவத்து போக முடியாது. அதனால் நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். அது முக்கியம். ஆனால் இந்த குடும்ப ஜெபம் பாருங்கள், இந்த குடும்ப ஜெபம் திட்டத்தை 2003 ஆண்டவர் ஆரம்பித்தார். 2003 இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் 83,303 குடும்பங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர், குடும்ப ஆசீர்வாத ஒரு ஜெப திட்டம். இது ஆண்டவர் ஏற்படுத்தி, அது என்ன திட்டம் அப்படின்னா, யார் யார் இந்த திட்டத்தில் இணைகிறீங்களோ, உங்களுடைய குடும்பத்தை இணைத்து கொள்ளுகிறீங்களோ, நாங்கள் தினமும் எங்களுடைய இயேசுடைய ஜெபக்குழுவில் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் செய்வோம். குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேத வசனத்தின்படி என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். குடும்பத்தினுடைய சமாதானம், அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாத சமாதானம் வரும், அதுக்கு ஜெபம். குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, சத்துரு, பிசாசு, மனிதர்கள், பில்லி சொன்ன வலை எதுவும் பாதிக்கப்படாதபடி பாதுகாப்பு. குடும்பத்தின் ஆசீர்வாதம், படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஜெயம் வேணும், படித்த முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வேணும், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், திருமணமான பிள்ளைகளுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், சொந்த வீடு உண்டாகணும், வருமானம், இப்படி ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வருகைக்கு ஆயத்தப்படணும். இப்படி ஒரு குடும்பத்துக்கு முழுமையான ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார். இந்த ஜெபத்தை நாம் இயேசுடிக்கிற ஜெபக்குழுவில் செய்கிறோம். என்ன ஆண்டவர் இது சொன்னதுனால யார் யார் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிப்போம். இந்த 83,303 குடும்பத்துக்காக நாங்கள் தவறாமல் தினமும் ஜெபிக்கிறோம்.
அப்போ என்னங்க எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இதில் இருக்க இந்த மாதிரிக்கு நீங்கள் சேர விரும்புகிறீங்கன்னா இதுக்குள்ளே அதை பற்றி விவரம், ஒரு கவர் ஃபார்மெல்லாம் இருக்குது, ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். சரி, அப்போ இதில் சேர்றதுக்கு எவ்வளோ காணி கொடுக்கணும், எவ்வளோ பணம் கட்டணும்? காணிக்கை கிடையாது, பணம் கிடையாது, கட்டணம் கிடையாது, இலவசம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு கட்டளை அது நிறைவேற்றினாலும் ஆசீர்வாதம். ஒரு கண்டிஷன் கட்டளை என்னன்னு சொன்னால், தினமும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் பண்ணணும். திங்கட்கிழமை மட்டுமில்லை, எல்லா நாளும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குடும்ப ஜெபம் போதும். நீங்கள் எல்லோரும் உட்காந்து 2 பாட்டு பாடுங்க, 3 6 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் நீ வைங்க. பைபிள் வாசிங்க, ஆளுக்கு 5 வசனம் வாசிங்க. 4 பேர் இருந்தால் 4 பேர், ஆளுக்கு 5 வசனம் அப்படி வாசிங்க. தினம் ஒரு அதிகாரத்தை ஷேர் பண்ணி வாசிங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் ஜெபம், தினம் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒவ்வொருத்தர், ஒரு நாள் கணவன், ஒரு நாள் மனைவி, ஒரு நாள் பிள்ளைகள். குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் சபைக்காக ஜெபிங்க, உங்கள் பாஸ்டருக்காக, ஊழியருக்காக ஜெபிங்க, உங்கள் தெரு, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், இந்திய தேசம், உங்கள் நாட்டுக்காக எல்லாம் எழுப்புதல், அதுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு மிஷினரிகள், ஊழியர்களுக்காக ஜெபிச்சுட்டு கடைசியாக உங்கள் குடும்பத்தின் ஜெப குறிப்பு ஆண்டவரை பாத்தில் வச்சு, இந்த கடன் பிரச்சனை மாறணும், இந்த வியாதி நீங்கணும், வேலை கிடைக்கணும், இந்த கற்பத்தின் ஆசீர்வாதம், அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. 20 நிமிஷம் தான் ஆகும். அழகாக கருத்தாக நீங்கள் ஜெபிக்கலாம்ல. ஆண்டவருக்காக குடும்பமாக ஒரு 20 நிமிஷம் கொடுக்க முடியலன்னா ஆண்டவர் எப்படி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போ குடும்பமாக நீங்கள் ஜெபிச்சா நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்காட்டால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்காமல் நாங்கள் மட்டும் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான ஃபோன் நம்பர் போடுவாங்க அந்த ஸ்க்ரீனில். அப்புறம் partner@jesusredeems.org இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உடனே இந்த ஃபார்ம் அனுப்பி கொடுப்பாங்க. அதை உடனே ஆன்லைனில் இருக்க டவுன்லோட் பண்ணி கூட அனுப்பலாம். ஃபேமிலி விவரங்கள், ஜெப குறிப்புகள் எழுதி அனுப்பினா உங்களுக்காக இந்த திட்டத்தில் இணைத்து ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த குடும்ப ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம். குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்குது, கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி, அப்புறம் வியாதியெல்லாம் மாறி இருக்குது, கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கு, நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ ஃபோன் நம்பர் போடுவாங்க ஸ்க்ரீனில். இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட எங்களுடைய டீம் ஆட்கள் பேசி உங்கள் வீட்டிலேயே வீடியோவில் எடுப்பாங்க. உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சிங்க, அதனால் என்ன ஆசீர்வாதம் கிடச்சின்னு வீடியோவில் சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதே நாங்கள் டிவியில் ஒளிபரப்பு செய்வோம். அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஒரு வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் அதுதான் தியானிச்சுட்டு வரோம். லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு வசனம்தான். லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 41 42 2 வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டிங்களா? 41 வசனத்தில் பின்பகுதியிலிருந்து தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, அதிலிருந்து வாசிப்போம். பாருங்கள், தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமங்களுக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அதாவது நீங்கள் தான் ஆண்டவருடைய தேசம், நீங்கள் தான், உங்களை தான், உங்கள் குடும்பம் தான் ஆண்டவருடைய தேசம். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், என் கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கணும், சந்ததி ஆசீர்வதிப்பேன் உடன்படிக்கை பண்ணி அப்படியே ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் தான் சொல்கிறார், என் மகனே மகளே, உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன், நீங்கள் என்னுடைய குடும்பம், இந்த குடும்பமே எனக்கு சொந்தம். அதனால் உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தணும். பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஜாதி பெருமை, அப்புறம் குடும்ப பெருமை, குல பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, நீ
எந்த பெருமைக்கு இடம் கொடுக்காம தம்மை தாழ்த்தணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வர நமக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள்? அவருடைய கிருபை தான் நம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவதும் அவரை பற்றி அறிவிப்பதும். நம்மை தாழ்த்தணும், உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தணும் ஆண்டவருக்கு முன்னால். அடுத்தது, தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளணும். நம்ம சில சமயம் கேட்பேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் ஜெபிக்கிறேன், காணி கொடுக்குறேன், ஆண்டவரை தேடுறேன்ல, எனக்கு எப்படி நடக்கணும்? ஆண்டவரே கொஸ்டின் பண்ணும். சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டா, எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நாங்கள் ஜெபிக்கிறோமே, குடும்ப ஜெபம் பண்ணுறோம், காணியை கொடுக்குறோம், ஆண்டவரை நேசிக்கிறதில்ல, ஏன் இப்படி நடக்கணும்? ஒரு சின்ன தண்டனை, ஒரு சிக்ஷை வந்துட்டால் கூட ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். அந்த வசனம்னு சொல்லுது, தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளணுமா. நம்ம சில சமயம் தப்புன்னா தண்டனை கிடைக்கும்ல. ஆமாம், இப்போ கூட தண்டனையின் பிறம்பினால் நம்ம சரிப்படுத்துவார் ஆண்டவர். நான் பார்த்துருக்கேன், ஆண்டவர் சில சமயம் தண்டித்து சரிப்படுத்துவார். அப்போ நான் ஒத்துக்கொள்ள, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தண்டனைக்காக ஸ்தோத்திரம், நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா தேவன் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிப்பார். சிலர் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தான் ஜெபிக்கிறேன்ல, நான் தான் பைபிள் வாசிக்கிறேன்ல, நான் தான் தசமாக கொடுக்குறேன்ல, ஆண்டவரே முறுமுறுப்பது, கேள்வி கேட்பார். அப்படி சொல்லாதங்க. உங்கள் வீட்டில் சில காரியம் தேவனே அனுமதிச்சிருக்கலாம். சில தண்டனை உங்களுக்கு உண்ட சிக்ஷை உண்டாயிருக்கலாம். சிட்சிக்கிற தண்டனை உங்களை சரிப்படுத்த, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, சில காரியத்தை சரிப்படுத்த ஆண்டு சிட்சித்திருக்கலாம். அது தப்புன்னு சொல்லாதுங்க, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் செய்யணும் அப்படி கேள்வி கேட்காதங்க. அது தேவனை குற்றப்படுத்துவதற்கு சமம். அப்படி இல்லாமல், ஆண்டவரே இந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எங்களை சரிப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த, என்னை, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த, இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிங்க, அதற்காக நான் துதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய உள்ள மகளும் உடன்படிக்கையை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் அப்படி செய்து பாருங்கள். இன்றைக்கி, ஆண்டவரே நாம் துதிக்கிறேன், எனக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நாம் விசுவாசிக்கிறேன், என்னை தாழ்த்துறேன், எனக்கு ஒரு தகுதி இல்லை, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துது, என்னை தாழ்த்துங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சில சிக்ஷையை நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க எங்களை சரிப்படுத்துறதுக்காக, நன்றி ஆண்டவரே. நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், நீங்கள் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டீங்க, நன்மையானதை செய்கிறவங்க, கரெக்டானதை செய்கிறவங்க, இந்த பாடுக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், சிக்ஷைக்காக ஸ்தோத்திரம், அதை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தோம், இன்னும் சரிப்படுத்தோம், இன்னும் நாங்கள் சரியான பாதையில் நடக்க கிருபை தாரும் அப்படின்னு ஜெபிக்கணும். அவ்வளோதான். ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுவோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எடுத்து வைத்து கொள்ளுங்க. முதல்ல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள், என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்கள். உமக்கு முன்னால் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை பெருமையான காரியத்தை மன்னிச்சிருங்க, என்னை தாழ்த்துகிறேன் உங்களுடைய பாதபடியில். ஆண்டவரே, எந்த பெருமை என் உள்ளத்தில் வந்துடாதபடி, என் குடும்ப பெருமைகள், ஜாதி பெருமைகள், பணப்பெருமை எதுவுமே வந்துடக்கூடாது. எங்கள் குடும்பத்தை விட்டு இந்த பெருமையெல்லாம் விலகி போகணும். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒரு சிக்ஷையை நீங்கள் அனுமதிச்சிங்க. நாங்கள் செய்த தவறுனால் எங்களை பரிசுத்தப்படுத்த பெரம்பை எடுத்ததை போல எங்களை சிக்ஷித்தீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டீங்க, என்னை பரிசுத்தப்படுத்த இந்த சிக்ஷையை அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை, நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய சிக்ஷித்து பரிசுத்தப்படுத்தோம், அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து சந்திங்க. இதே மாதிரி ஆண்டவரே, எங்களுடைய சபையில், எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தெருவில், இந்த மாவட்டம் முழுவதிலுமே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரை சிட்சித்து பரிசுத்தப்படுத்தப்படட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். தாழ்மையின் ஆவியை கொடுங்க, எல்லாருக்குள்ள தாழ்மையான இருதயத்தை கொடுங்க. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் காரியத்தை ஒத்துக்கொண்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் நலமானதை செய்கிற தேவன், தவறு செய்ய மாட்டீர். ஆண்டவரை சிட்சித்ததற்காக ஸ்தோத்திரம், தண்டனை கொடுத்து சரிப்படுத்திய அன்பிற்காக ஸ்தோத்திரம், அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, வாய்க்க பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Sister Mary Maladi and family, Dindukkal. Happy birthday, Sister Mary Maladi. எபிரேயர் 6:14 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. பிரதர் ஆரோக்கிய சுரன் அண்ட் ஃபேமிலி, சென்னை. நீதிமொழிகள் 28:20 படி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சாம்வெல் அண்ட் ஃபேமிலி, பிரிஸ்பேன், ஆஸ்திரேலியா. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. சிஸ்டர் வேலண்டினா சங்கீதா அண்ட் ஃபேமிலி, பஹ்ரைன். ஆதியாகமம் 21:22 படி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். பிரதர் கிறிஸ்டோபர் கிரேஸ் அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர். யாத்ராகமம் 14:13 படி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பிரதர் பொன்வேலன் பட்டுமகால் அண்ட் ஃபேமிலி, சுரண்டை. என்னாகமம் 23:23 படி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வேத வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை அனுபவித்து வருகிறார்கள். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எல்லா மக்களோடும் பேசக்கூடியது. அதனால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்களுக்கு இதை நீங்க அறிமுகப்படுத்தி வைத்தால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கல்ல. அது மாத்திரல்ல, இன்னும் உலகத்தின் பல மொழிகளிலே இந்த செய்தியானது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறோம். இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி நேரடியாக உங்க செல்போனுக்கு வர வேண்டுமானால் கீழே உள்ள இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. தினமும் அதிகாலையில் உங்க செல்போனுக்கு நேரடியாகவே வந்துடும். கர்த்தர் அதன் கொண்டு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.